அடுத்த விருதுக்கான நேரம். சிறந்த கிராமம், பெஸ்ட் வில்லேஜ் டெவலப்மெண்ட். இந்த விருதினை பெறப்போகும் கிராமம் எது? திரையில பார்த்துடலாம். பூரணாங்குப்பம். பெயருக்கேற்றாற் போல பூரணமாக நிற்கிறது பூரணாங்குப்பம். நமக்கு நாமே என மக்களே மராமத்து செய்த கிராமம். காடுகளை அழித்து ஊரை உருவாக்குவது வழக்கமான நடைமுறை. ஊருக்குள் குறுங்காடுகளை உருவாக்கியது இவர்களது புதுமுறை. நற்பணிகளுக்கு சான்றாக நிற்கின்றன 4 லட்சம் மரங்கள். அதனால் தான் பாராட்ட நீண்டது பிரான்ஸ் அரசின் கரங்கள். திருவிழாக்கள் என்றாலே தலையெடுக்கும் சாதி சமய சச்சரவு. மாறாக ஊர்கூடி எடுக்கும் 10 நாள் விழாவில் பலப்படுகிறது உறவு. மண்வளம் காக்க போன் செய்தால் தேடி வரும் மரக்கன்று. மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளே நீர்வளம் நிறைந்ததற்கு சான்று. பழைய மரங்கள் விழுந்தால் அவற்றை காக்க வருகிறது ட்ரீ ஆம்புலன்ஸ். இந்தியாவிற்கே வழிகாட்டும் அட்டகாசமான இயற்கை கவர்னன்ஸ். முன்னேற்ற பாதையில் முத்தாய்ப்பாக பிளாஸ்டிக் இல்லா கிராமம் எனும் இலக்கை நோக்கி பயணிக்கும் பூரணாங்குப்பம் கிராமத்திற்கு சிறந்த கிராமம் எனும் விருதை வழங்கி சிறப்பிக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. சிகரம் விருதுகள் 2024 சிறந்த கிராமத்துக்கான இந்த விருதினை பெற்றுக் கொள்வதற்காக பூரணாங்குப்பம் கிராம மக்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நியூஸ் 18 தமிழ்நாடு சேனல் எங்கள் பூரணாங்குப்பம் கிராமத்தை சிறந்த கிராமமாக தேர்வு செய்ததுக்கு ரொம்ப எங்களுடைய பூரணாங்குப்பம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பனை விதை எங்கெங்கெல்லாம் நடணும்னு அப்படின்னா எங்கள் ஊரை நாங்கள் சொல்லுவோம். பூரணாங்குப்பம் தான் இன்றைக்கி பாண்டிச்சேரி முழுவதும் பனை விதையை நட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா பனை மரம் என்பது தமிழருடைய பாரம்பரிய பண்பாடு கலாச்சாரம் நிறைந்த ஒரு மரம். அது அழிவு நோக்கி போயிட்டுருக்குது. இன்றைக்கி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 5 லட்சம் பனை மரங்களை நாங்கள் நட்டு இருக்கிறோம். ஒரு சிறந்த கிராமமாக தேர்வு செஞ்ச இந்த நியூஸ் 18 சேனலுக்கு எங்களுடைய கிராமத்தின் சார்பாக எங்களுடைய அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றியும் வாழ்த்துக்களும் பூரணாங்குப்பம் மக்களுக்கு.